தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை என்ன என்பது குறித்து விவரங்களை சேகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்திய தூதரகத்திடம் தமிழ்நாடு அரசு தரப்பில் விவரங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவேல், குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மாங்காப் நகரில் உள்ள கட்டிடத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 43 பேருக்கும் மேல் உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில இதில் 2 தமிழர்கள் உள்ளிட்ட 4 இந்தியர்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இருக்கக்கூடிய நிலையில தமிழர்கள் உள்ளிட்ட உயிரிழந்தவர்கள் யார் என்கிற விவரங்களை தமிழ்நாடு அரசு இந்திய தூதரகத்தை அணுகியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் நிலை குறித்தும் அங்குள்ள தூதரகத்திடம் இந்த தகவல் என்பது தமிழ்நாடு அரசுடைய அயலக தமிழர் நலத்துறை கேட்டிருக்கிறாங்க. இந்த குவைத்தில் உள்ள தமிழ் சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு முழு விவரங்களையும் கேட்டிருப்பதாகவும் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை தொடர்பாக உறுதியான தகவல் கிடைத்தால் உடனடியாக அவர்களின் உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள்லாம் தமிழக அயலக தமிழர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசிடமிருந்தோ அல்லது அயலக குவைத் தூதரக அலுவலகத்திடமிருந்தும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அதற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசினுடைய அயலக நலத்துறை எடுத்திருக்கிறாங்க. விரைவில் அது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் வெளியிட இருக்கிறாங்க. பால, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.